ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ருப்பி பலூன் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் புதுசாக தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும், இல்லை தொழில் தொடங்கி ஒரு 6 மாத காலங்கள், ஒரு வருட காலங்கள் ஆன இந்த பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்காகவும், இந்த தொழிலில் என்னென்ன விஷயங்கள் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்துக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கடன் வாங்கி நம்ம தொழில் செஞ்சு ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போனவங்களும் இருக்காங்க. கடன் வாங்கி தொழிலை க்ளோஸ் பண்ணிட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. கடன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா ஸ்டேஜ்லேயும் கடன் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடன் கண்டிப்பாக நம்ம ஒரு நேரத்தில், ஒரு சிச்சுவேஷனில் ஏதோ ஒரு தொகை கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தே தீரும். அந்த நேரத்தில் பிஸ்னஸில் நம்ம கடன் கரெக்டாக வாங்குறோமா, கடன் தவிர்க்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. இதை ஒரு உதாரணத்து மூலிமா பார்க்கலாம். ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா, ஒரு இளைஞர் அவர் ரொம்ப தொழில் பண்ணியே ஆகணும், நம்ம ஏதோ ஒரு விஷயம் தொழில் பண்ணணும், நல்லா ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்ற ஆர்வமுள்ள ஒரு இளைஞர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறாரு. அவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நல்லா பிளான் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம கடைப்பிடிக்கணுமோ அதே மாதிரி மார்க்கெட்டில் எல்லாமே ரிசர்ச் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு ஒரு இதில் என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதாவது மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, அந்த தொழிலை பற்றி ஆராய்ந்து ஒரு இடமெல்லாம் தேர்வு செஞ்சு, சரி தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவர்கிட்ட பணம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாரு, அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பணம் வாங்குறாரு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட கடன் வாங்குறாரு. கடன் வாங்கி ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கிறாரு. அந்த தொழிலுக்கு அவர்கிட்ட ஒரு 25 லட்சம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஒரு நல்ல ஒரு நல்லாவே ஆரம்பிக்கிறாரு. நல்ல ஒரு மிஷினரிஸ் வாங்கி போட்டு ஒரு 25 லட்சத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்தி தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கண்டிப்பாக மாதம் மாதம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட பேக்கப்பும் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பல வீடியோஸில் சொன்னோம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன அமௌண்ட்டு பேக்கப் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டை பேக்கப்பாக வச்சு ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்த தொகையை வச்சு ஆரம்பிக்கிறோம். நாள் பட என்ன 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, தொழில் அப்போ தான் ஆரம்பிக்குது. அவரால் மார்க்கெட்டில் அவர் நினச்சபடி மார்க்கெட்டில் அவரால் பண்ண முடியல. அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு மார்க்கெட்டில் அவர் ரிசர்ச் பண்ணப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு, ப்ரொடக்ஷன் மட்டும்தான் ரிசர்ச் பண்ணிக்கிறாரு. ப்ராடக்ட்டை எப்படி குவாலிட்டியாக பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் ரிசர்ச் பண்ணிக்கிறாரு தவிர, ப்ராடக்ட்டுக்கான கஸ்டமர்ஸ் யார், எந்த இடத்துல இருக்கிறாங்க, எவ்வளோ மார்க்கெட்டில் அவரால் எவ்வளோ சேல்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ண முடிட்டார். அப்படி ஆரம்பித்தவர் என்ன பண்ணுறாரு, 1 மாத காலங்கள், 2 மாதம், 3 மாதம், அதிகபட்சம் ஒரு 6 மாதம் வரைக்கும் என்ன பண்ணார், எப்படியோ தக்கி முக்கி இருந்த வர பணத்தெல்லாம் வச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு கடனை மாதம் மாதம் திருப்பி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை தொகையை கொடுத்துட்டு வர்றாரு. பிஸ்னஸும் பார்த்திங்க அப்படின்னா க்ரோ ஆகவே மாட்டேது. அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு, க்ரோ ஆகவே மாட்டேது. பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா அப்படியே மந்த நிலையிலேருந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்ட் ஆகுது. அவரால் சரி வர பணத்தை இவங்களுக்கு கொடுக்கறக்கே சரியாக போகுது. இவருக்கு புது மிஷினரிஸ் எல்லாமே புதுசுனாடி ஃபஸ்ட்டு அந்த டைமில் மெயின்டெனன்ஸும் அவருக்கு ரொம்ப பெருசாக ஒரு இது இல்லை. ஸோ என்ன ஆகுது, ரொம்ப நாள்பட ரொம்ப கைப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரால் தொடர்ந்து தொழிலை பண்ண முடியல. கடனும் வேறு அதிகமாக ஒரு தொழில் வாங்கிட்டார். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணார், ஒரு வருடம் அதிகபட்சம் போராடி சரி தொழிலை விட்டுறலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜில் தொழிலை விட்டுட்டு, அவர்கிட்ட இருந்த மிஷினரிஸு, அவர்கிட்ட இருந்த இடம் எல்லாத்தையும் விற்று, அவர்கிட்ட இருந்த கடன் எல்லாத்தையுமே இருந்த அமௌண்ட் எல்லாத்தையும் வச்சு அடைச்சிட்டு, கொஞ்சம் மீதி இன்னும் கொஞ்சம் கடன் இருக்குது. ஸோ அவருக்கு தொழில் ஆரம்பித்து கடன் வாங்கி ஆரம்பித்தவருக்கு, நல்ல பேர் இருந்தவருக்கு, தன்னை நம்பி கொடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை நாளைக்கு போய் மீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை கடன் தள்ளி விட்டுருச்சு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கடன் வாங்கியும் அவரால் அது ரீபே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் நாட்டிக்கு அவர் பிஸ்னஸவே க்ளோஸ் பண்ணிவிட்டு, அவர்கிட்ட இருந்த இடத்தையும் விற்று அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்துருச்சு. இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு இளைஞர் அவர் பார்த்திங்க அப்படின்னா, நான் சொன்னபடியே மார்க்கெட்டில் தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆரம்பிக்கும்போது அவர்கிட்ட ஒரு குறைந்த அளவிலே பணம் இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம ப்ரொடக்ஷனில் ரொம்ப பெருசாக போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே ஒரு இடத்துல ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் நினச்ச குவாலிட்டி இல்லைனாலும் அவர் நினச்ச ஒரு ப்ராடக்ட்டை யார் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து என்ன பண்ணுறாரு, அவங்கக்கிட்ட போய் அந்த ப்ராடக்டை வாங்கி ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் சேல் பண்ண ஆரம்பிக்கிறார். சேல் பண்ண ஆரம்பித்தானே அவருக்கு ஒரு லாபம் அதிலிருந்து வர ஆரம்பிக்குது. குறைந்த லாபம் தான், ஆனால் அந்த லாபத்தை அவர் யாருக்குமே திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த டைமில் அந்த ஸ்டேஜில் அவர் யாருக்கிட்டையுமே கடன் வாங்கலை.
அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் நாள் பட வர லாபத்தை எல்லாத்தையுமே வந்து சேமித்து வச்சுட்டு வராரு. சேமித்து வச்சுட்டு வந்தானே அவருக்கு வந்து ஒரு மிஷினரி வாங்குறதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு. ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷினரி வாங்குறதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாரு, தான் சேமித்து வச்ச காசை போட்டு செகண்டரி மிஷினை தான் ஒன்று வாங்குறாரு. வாங்கினானே அதை வச்சு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டே வராரு. ஒரு 2 வருடங்கள் ஆயிடுச்சு, 3 வருடங்கள் ஆயிடுச்சு. மிஷினரி நல்லா போயிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் என்ன ஆகுது, அவர் எதிர்பார்த்த ஒரு பெரிய தொகை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கணும்னு நினச்ச ஒரு தொகை வந்து இப்போ கையில் கிடச்சிருச்சு. அப்போ இந்த டைமில் என்ன பண்ணுறாரு, தனக்கு பிஸ்னஸில் எவ்வளோ லாபம் வருது மாதம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஒரு மாதம் வந்து ஒரு 20,000 வருது அப்படின்னு ஒரு லாபமே வந்து மாதம் 20,000 வருது, இல்லை 30,000 வருது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறாரு, பேங்க் அப்ரோச் பண்ணுறாரு. பேங்க் அப்ரோச் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து லோன் கேட்குறாரு. பேங்க் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க லோன், கண்டிப்பாக வந்து ஏன்னா பிஸ்னஸ் நிறைய நாள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி லோன் ப்ரொவைடர்ஸ் வந்து அவருக்கு வந்து மாதம் வந்து அவர் 50 லட்சம் திருப்பி தர 50,000 திருப்பி தர அளவுக்கான லோன் வந்து கொடுக்குறக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. அந்த டைமில் வந்து இவருக்கு தெரியும் தனக்கு வந்து மாதம் வருமானமே வந்து 30,000 தான் வந்து எல்லாத்தையுமே கழிச்சது போக லாபம் 30,000 வரும். இந்த டைமில் 50,000 நம்ம திருப்பி தர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் லோன் வாங்கினோம் அப்படின்னா நம்மளால் கட்ட முடியுமா அப்படிங்கிறத யோசித்து என்ன பண்ணுறாரு, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாதம் 10,000 திருப்பி தர மாதிரி ஒரு லோன் வந்து அவர் வாங்குறாரு. அந்த அமௌண்ட்டுக்கான லோன் வாங்குறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாரு, அவருக்கான தொகை வந்து கண்டிப்பாக வந்து 30,000 வரும் அப்படின்னு நிர்ணயம் ஆனதுக்கு பிறகு தான் வந்து அவர் போய் லோன் வாங்குறாரு. லோன் வாங்கினானே அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறைவான ரீபேமெண்ட்டும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லோனும் செலக்ட் பண்ணி லோன் கட்டுறாரு. ஸோ இவரோட பிஸ்னஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நாள் பட அவர் லோன் திருப்பி கட்ட க்ரோ ஆகிட்டே போகுது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட தொழிலையும் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோன்னு பெருசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினச்சி என்ன பண்ணுறோம், கடன் வாங்கி பெருசாக ஆரம்பித்து அந்த கடனை திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து தொழில் விட்டுட்டு போகிறோம். இவரும் வந்து ஒரு ஸ்டேஜில் கடன் வாங்குறாரு. ஆனால் எப்போ வாங்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பார்த்த மாதிரி எப்போ வந்து தனக்கான வருமானம் நிர்ணயம் ஆகுதோ கண்டிப்பாக வந்து இவ்வளோ வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயமான ஸ்டேஜில் தான் வந்து போய் லோன் வாங்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக லோன் வாங்கியே ஆகணும். அந்த எந்த இடத்துல லோன் வாங்குகிறோம், எந்த அளவுக்கு லோன் வாங்குகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து கடன் ஏற்கனவே இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் கடனை எந்த அளவுக்கு வந்து குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து குறைச்சிக்கோங்க. கடன் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் உங்களோட வருமானம் இந்த மாதம் வருமானம் வந்து நிர்ணயம் ஆயிடுச்சா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. மாதம் உங்களுக்கு ஒரு 10,000 வருமானம் வருது அப்படின்னா ஒரு 3,000 மட்டும் ரீபே பண்ணுற மாதிரி ஒரு லோன் வாங்கிக்கோங்க. ஏன்னா மீதி 7,000 கண்டிப்பாக இருந்தால் தான் உங்களால் வந்து வாழ்க்கையில் சர்வைவ் ஆக முடியும், பிஸ்னஸ்லேயும் சர்வைவ் ஆக முடியும். ஏன்னா பிஸ்னஸ் இன்றைக்கி இருக்கிற பிஸ்னஸ் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து 10,000 வருமானம் வருது அப்படின்ட்டு சரி 10,000த்துக்கும் ரீபேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 6 மாத காலங்கள் நீங்கள் நினச்சபடி பிஸ்னஸ் போயிட்டுருக்கலாம். ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் பிஸ்னஸ் கொஞ்சம் டவுன் ஆகி ஒரு 9,000 உங்களோட வருமானம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 9,000 கொடுத்து நீங்கள் மீதி 10,000த்துக்கு எங்கே போவீங்க, மீதி 1,000 ரூபாய்க்கு எங்கே போவீங்க, 1,000 ரூபாய் வேறு யாராச்சும் கடன் வாங்கி தான் திருப்பி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ வந்து லோன் எப்போவுமே வாங்கும்போது யோசிச்சு வாங்க. ஏன்னா இந்த தவறுகள் வந்து கண்டிப்பாக ஒரு புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தவறுகள் செஞ்சு நம்ம லோனில் அடிபட்டு ஒரு லோன் பிஸ்னஸை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை நிறையா பேர்த்துக்கு வந்திருக்குது. ஸோ வந்து கடன் வாங்கும்போது யோசிச்சு கடன் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, தேங்க்யூ.